பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் குளிர்கால வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தியானத்திலும் பெத்லகேமை நோக்கி என்ற தலைப்பிலே வேதத்தை நாம் ஆராய்ந்து வருகிறோம். பெத்லகேமில் நடந்த நிகழ்ச்சிகள் அதை அடிப்படையாக கொண்டு சர்வவல்லமை தேவன் தாமே நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகிற உன்னத தேவனாக இருக்கிறார். சத்தியத்தை அறிவில் சத்தியங்களை விடுதலையாக்கும். ஆம், இதனாலும் 14வது நான்காகிய இந்த நாளில் இரட்சணிய கொம்பு பெத்லகேமிலே உதித்ததை குறித்து நாம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 75 வசனத்திலே நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பு ஏற்படுத்தினார். அந்த இரட்சணிய கொம்புதான் இயேசு கிறிஸ்துவானவர். பெத்லகேமிலே வந்து சிறு குழந்தையாக பிறந்தவர். இரட்சணியத்தை உண்டு பண்ணுகிற ஒரு கொம்பு. இது சிமியோனிடத்திலே தேவனுடைய ஆலயத்தில் குழந்தையை கையில் எடுத்த பொழுது நம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி ஆண்டவரை துதித்ததை லூக்கா 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்க நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ஆம், அவர்தாமே இரட்சகர். உலகத்துக்கு இந்த இரட்சணிய கண்மலையை நாம் சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரர் அழைக்கிறார். மகிமை உண்டார். சாஸ்திரிகள் அவரை பணிந்து கொள்ளும்படியாக அங்கே கடந்து வந்தார். இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடந்து வந்தார்கள். அந்த இரட்சணத்தின் அவர் சந்தோஷத்தை தருகிற தேவன். ரட்சிப்பின் சந்தோஷம், இரட்சணின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படியாக செய்யும் என்று சொல்லி தாவீது விண்ணப்பம் பண்ணினது 51ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். 18வது அதிகாரத்தில் சங்கீதக்காரர் இப்படியா சொல்லுகிறார்: நான் நம்பியிருக்கிற என் துருகமும் கேடகும் இரட்சணிய கொம்பும் உயர்ந்த அடைக்கலம் மாறி. அதே தேவன் நமக்கும் கூட இரட்சணிய கொம்பு. ஆம், இரட்சணிய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்கிற செய்கிற தேவன். 32ஆம் சங்கீதக்காரர் அப்படியே எழுதுகிறார்: நீ எனக்கு மறைவிடமா இருக்கிறீர், என்னை இக்கட்டுகளுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். மகிமை உண்டாவதாக. ஆம், இரட்சணிய நாள் நாம் ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிற ஒரு நாள். அந்த இரட்சணிய நாள் அனுக்கிற காலத்தில் நமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளில் நமக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி ஏசாயா 49ஆம் அதிகாரம் 8வது வசனம் தெரிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், ஆண்டவர் சமூகத்தில் நாம் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவருடைய விசுவாசத்தை வாயில் அறிக்கும் போது ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த இரட்சணியம் தலை சீராக இருக்கும். நம்மை காத்துக்கொள்ளும். சத்ருவான எல்லா கிரியர்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்கிற அந்த தலை சீரா நமக்கு அவசியமா இருக்கிறது. அந்த ரட்சிப்பை கடைசி வரைக்கும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு சிறுவேளை நமக்காக ரத்தத்தை சிந்தி அந்த ரட்சிப்பை உண்டு பண்ணினபடியினால் இதோ சகல ஜாதிகளுக்குள்ளும் நம்முடைய ரட்சணம் விளங்கும்படியாக தேவன் எங்களுக்கு இறங்கி அதை ஆசீர்வதித்து நம்முடைய முகத்தை எங்களுமே பிரகாசிக்க பண்ணும். சங்கீதக்காரர் வேண்டுவதை போல நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே வேண்டுதலை வைக்கலாம். பரலோகத்திலேயும் ஒரு சத்தம், ஆம், அல்லேலூயா, இரட்சணியும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கே உரியது. வானத்தின் கீழே பூமியின் மேலே அவரது நாமம் இல்லாமல் வேறு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்படவில்லை. அவரே நம்ம இரட்சணிய கண்மலை. ஆம், இஸ்ரவேலே, நீ பாக்கியமான ரசிக்கப்பட்ட ஜனமே, உமக்கு ஒப்பானவன் யார்? உங்க சகாயம் செய்த கேடகம் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. ஆம், எல்லா சத்துருக்களிலும் நம் விலக்கி காத்துக் கொள்வாராக. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. அந்த உன்னத தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும்படி இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ளும்படியாக அந்த இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்த சமூகத்திலே மகிமையான ஆசீர்வாதங்களை சூழ்ந்திருக்கும்படியாக அழைக்கப்படுகிறது. உன்னதரான தேவன் தாமே அப்படியான ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். God bless you. செய்தி வனத்தின் வெளிகளில் கண்டோம். இசபேலை ஆளும் ராஜா இங்கே இருந்து புறப்படுவார்.